ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தக்ஷூஸ் மாம். நான் உங்கள் ஹேமா. என்ன வாய்ஸ் மட்டும் வருதுன்னு பார்க்குறீங்களா? எஸ், இங்கே தான் வந்து ஷூட் பண்ணணும்னு சொல்லி நேற்றே ப்ரீத்தி வந்து சொல்லிட்டா, இங்கே நல்லா இருக்குடி, இங்கே வந்து எடுப்போம் இந்த வீடியோன்னு சொல்லிட்டு, அதனால் இங்கே வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. எஸ், நான் இது வரைக்கும் யாருமே எடுக்காத ஒரு கண்டென்ட் தான் வந்து இன்னைக்கு உங்ககிட்ட பேச போறேன். ஐ பெட் இந்த டாபிக் வந்து தமிழ் யூடியூப்ல யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். எல்லாரும் வந்து யோசிப்பாங்க, யூடியூப்ல போய் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடுறாங்களே, ஸோ இதெல்லாம் அவங்க வீட்டில் ஃபேமிலியிலலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு வந்து நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து முறியடிக்கும் விதமாக தான் வந்து யூடியூப் வந்து இப்போ நிறைய விமன்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதில் 2 எக்ஸாம்பிள் தான் வந்து இவங்க. ஸோ இந்த 2 சேனல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று தமிழ் கலாட்டா நியூஸ் அண்ட் அனதர் ஒன் வந்து மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி. ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து ஹஸ்பண்ட் கிடையாது. தட் மீன்ஸ் தமிழ் கலாட்டா நியூஸ்க்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாரு. அண்ட் மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி அவங்களோட சேனலோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருக்கிறது யாரு அப்படின்னா யூடியூப். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய ஃபேமிலிக்கு வந்து சாப்பாடு கொடுத்தது யாரு அப்படின்னா இந்த யூடியூப் தான். கண்டிப்பாக நிறைய பேருக்கு வேலை இல்லாத போது இந்த யூடியூபோட அதாவது இந்த யூடியூபோட வருமானத்தை வச்சு தான் ஃபேமிலியை ரன் பண்ணன்னு சொல்லி லாஸ்ட் வீக் நீயா நானா ஷோவில் நிறைய லேடிஸ் வந்து சொன்னாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. பிகாஸ் நானும் இந்த யூடியூப்பில் தான் வந்து இப்போது பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் கலாட்டா நியூஸ் சேனல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2017. இந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேணின்னு ஒரு அக்கா தான் வந்து சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சேனலுக்கு நிறைய ஒரு கதை இருக்கு. அவங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் 11 இயர்ஸ் வந்து அவங்களுக்கு முன்னாடி மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ மேரேஜ் ஆனதுமே வந்து வீட்டில் யாருமே ஒத்துக்கவே இல்லை. அவங்க படிச்சு முடிச்சோடனேயுமே வந்து ப்ரைவேட் பேங்க்ல வந்து ஒரு ஒர்க் கிடைச்சிருக்கு. அந்த ஒர்க்ல தான் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மீட் பண்ணியிருக்காங்க. லவ் மேரேஜ்னால வீட்டில் யாருமே சப்போர்ட் பண்ணவே இல்லை. சப்போர்ட் பண்ணாம தான் வந்து அவங்க 2 பேரும் ஃபேமிலி ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து பிறக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் 2வது குழந்தை பிறக்குது. ஒரு 11 இயர்ஸ் வந்து ஜாலியாக அவங்க ஃபேமிலி வந்து ஆஸ் யூஷுவல் ஹாப்பியாக தான் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக 3 இயர்ஸ் பிஃபோர் வந்து 2017 என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவரோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய கடன் சுமையினால வேணியை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இல்லை. வாடகை வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல சப்போர்ட் பண்றதுக்கும் யாரும் இல்லைன்னு வந்து அவங்க சேனல்லையே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இல்லாமல் 3 இயர்ஸ் பிஃபோர் முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி சிச்சுவேஷன்ல தான் வந்து இப்பயும் இருக்காங்க. அந்த மாதிரி இன்னும் ஹார்ட்ல அந்த ஃபீலிங் தான் வந்து இருக்குன்னு வந்து திருப்பி சொல்லிட்டே இருந்தாங்க அந்த வீடியோல. ஸோ அந்த 2017 அவங்க ஹஸ்பண்ட் விட்டுட்டு போன கடன், அதுக்கப்புறமா அவங்க குழந்தைங்க 2 பேருன்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத சிச்சுவேஷன், சாப்பாடு இல்லை, வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரெண்ட்டுக்கு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா டக்குன்னு இந்த யூடியூப் சேனல் தான் வந்துட்டு கிளிக் ஆயிருக்கு. ஸோ அந்த யூடியூப் சேனல்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிஃபோர் 3 இயர்ஸ்ல ஒரு டைனி சுட்டி குக்கிங்னு ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 107th வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்களோட குக்கிங் பண்ணும்போது மேல இருந்து ஒரு இளநி வந்து விழுந்துருச்சு. ஸோ அந்த இளநி விழுந்ததுல அவங்களோட ட்ரைபாடும் முறிஞ்சிருச்சு, ஃபோனும் வந்து முறிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து ஃபோனும் உடஞ்சிருச்சுன்னு வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க கிட்ட திருப்பி ஒரு ஃபோன் வாங்க கூட காசு இல்லை. ஐயோ இப்படி ஆயிருச்சே, நம்மளுக்கு இனி வருமானத்துக்கு கூட என்ன எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைம்ல தான் அவங்க வீட்டில் ஒரு பிசி இருந்திருக்கு. அந்த பிசியை வச்சு அவங்களோட ஓன் வாய்ஸை மட்டுமே நம்பி இப்போ யூடியூப்ல கிட்டத்தட்ட 12 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காங்க. அவங்களோட அந்த பிசியில் டெய்லியும் ஒரு வீடியோ ரெடி பண்ணி அதுக்கப்புறமா 1600 ருபீஸ்க்கு ஒரு மைக் வாங்கி அதை யூஸ் பண்ணி இப்போ வந்து சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பேர் வந்து அப்படின்னா யாரு அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தமிழ் கலாட்டா நியூஸ் வேணி. அவங்களுக்கும் வந்து இப்போ ஹஸ்பண்ட் கிடையாது, அவங்க குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. நிறைய சோஷியல் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 100 ருபீஸ் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா அதில் அவங்க 60 ருபீஸ் வந்து அவங்களோட
கடனுக்கு வந்து கொடுக்கறதே வந்து சரியாயிருது. மீதி 40 ருபீஸில் தான் வந்து ஹோமை மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் இதை நடத்திட்டு இருக்கேன்னு வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் வந்து எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குச்சு, இப்படியெல்லாம் இருக்காங்களே, நம்மளும் ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் தமிழ் கலாட்டா நியூஸ் சேனல் வந்து பாருங்கள். அந்த சேனலில் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான வீடியோஸ் வந்து போடுவாங்க. அதாவது வித்தியாசமான மனிதர்கள், வித்தியாசமான குணம் கொண்ட விலங்குகள், அதெல்லாம் சாப்பிட முடியாத பொருட்களை எல்லாம் சாப்பிட்ற மனுஷங்க, அதுக்கப்புறமா வந்து இதெல்லாமா சமைக்கக்கூடிய ஹோட்டல்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸ் வந்து டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக போய் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட செகண்ட் சேனல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி. ஸோ இந்த சேனலை ரன் பண்ணுறவங்க யார் அப்படின்னா சோனியா. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னொரு சேனல் வந்து இருக்குது, என்ன அப்படின்னா சோனியா ஸ்ரீ. இவங்களோட சேனலில் நிறைய vlogs இருக்கும், ஆர்கனைசேஷனல் திங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் வந்து அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க. பிஃபோர் 2 years ஃபாரினில் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டாங்க. சோனியாவோட ஹஸ்பண்ட் நேம் என்ன அப்படின்னா ஸ்ரீராம். அதுக்கப்புறமா வந்து சேனலை குவிட் பண்ணாமல் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க. அவங்களும் இதே மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது அவங்கள பற்றி. பட் அவங்க வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் டாக்ஸ் தான் வந்து அடிக்கடி அவங்க சேனலில் போயிட்டே இருக்கும், கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் நிறையா வாட்ச் பண்ணுவேன். டிப்ரெஸ்டாக இருக்க டைமில் போய் அவங்க சோனியா ஸ்ரீங்கிற அவங்களோட பேஜில் வந்து ஃபாலோ பண்ணுவேன். மேக்ஸிமம் இங்கிலீஷில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஒரு சில வீடியோஸ் மட்டும் தமிழில் இருக்கும். ஸோ இவங்க தான் மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி. அவங்களும் இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 lakh+ ஃபாலோவர்ஸ் வந்து 3 yearsலேயே வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. மோர் தென் ஒரு 40 lakh வியூஸ் வந்து போயிருக்கு அவங்களோட சேனலில். எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள் அவங்களோட சேனலில். ஸோ இவங்க 2 பேரோட சேனலை தான் வந்து நான் இப்போ இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கேன். யார் அப்படின்னா தமிழ் கலாட்டா நியூஸ் அண்ட் மெட்ராஸ் மாம் ஆன் டியூட்டி. ஸோ அவங்க 2 பேர் எப்படி என்ன மாதிரி சுச்சுவேஷனில் தான் அவங்களும் 2 years 3 years பிஃபோர் வந்து இருந்திருக்காங்க. நம்மளோட சேனலும் இந்த அளவுக்கு க்ரோ ஆகுமா 2 years 3 years கழித்து வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பெரிய பிக் கொஷின் மார்க் தான். பட் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால நம்மளோட சேனல் வந்து இன்னும் பெருசாக க்ரோ ஆகும்னு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இந்த வீடியோ வந்து மாறலாம். அவங்களோட வீடியோஸ் எல்லாம் போய் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். எனக்கு எப்படி இன்ஸ்பிரேஷனலாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். நீங்கள் கேட்குற vlog வந்து கண்டிப்பாக நான் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் bye ஃப்ரம் தக்ஷூஸ் மாமி ஹேமா. மச் லவ் ஃப்ரம் வினோத், தக்ஷு அண்ட் ஹேமா. கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல். அண்ட் கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நம்மளோட கேமராமேன் பிரீத்தி ஸ்ரீக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. சொரக்கா காடு என்னது சோளக்காடுன்னு சொல்லி என்னை குப்பரடிச்சு உழுக வச்சு வீடியோ எடுத்து கொடுத்துருக்கா. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. bye ஆல். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல்.